நியூஸ் தமிழ் கழுகு. எம்எல்ஏ சீட் கேட்டு திமுகவில் குஸ்தி போடாத குறையா உடன்பிறப்புகள் போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்களாம். இது சமாளிக்க திமுக சில வியூகங்களை வகுத்து வச்சிருக்கான். அண்மை காலமா முதல்வர் கலந்துக்கிற கட்சி விழாக்கள்ல வேற்றுமையை மறந்து ஒற்றுமையா செயல்படுங்க, எல்லா தொகுதிகள்லயும் நானே நிக்கிற மாதிரி வேலை பார்க்கணும் சரியா அப்படின்னு திமுக நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் தினம் அறிவாலயத்திலையும் மண்டல பொறுப்பாளர்கள் அலுவலகங்கள்லயும் எம்எல்ஏ சீட்டு கேட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திமுகவில மோதிக்கிட்டு இருக்காங்களாம். கடைசி நேர உட்கட்சி கலவரங்களை அடக்க ஒரே வாரத்துல விருப்ப மனுக்களை வாங்கி அடுத்த ஒரு சில நாட்கள்ல நேர்காணல முடிச்சு வேட்பாளர்களை அறிவிக்க போறாராம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். வழக்கமா வேட்பாளர்கள் நேர்காணல் 1-to-1 நடக்கும். ஆனா இந்த முறை மாவட்ட வாரியா எல்லாரையும் உட்கார வச்சு உங்கள சில பேருக்கு சீட்டு கிடைக்கும், பலருக்கு கிடைக்க வாய்ப்பில்ல. உங்களுக்குள்ள இருக்கிற பகைய மறந்து வேலை பாருங்க. நீங்க களத்துல சண்டை போடுறது ஏன் கூட போடுற மாதிரி அது என்னோட வெற்றியை பாதிக்கும். நம்ம 2.0 வெற்றிக்கு ஒன்னா சேர்ந்து பாடுபடுங்க. உங்களுக்கான பதவிகள் உங்களை தேடி வரும்னு நேர்காணல்ல முதல்வர் பேச போறாராம்.